அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டவை என்ற பகுதியில் தேர்வர் ஒருவர் சராசரி தொடர்பான கணக்குகளுக்கு விடை கேட்டிருக்கிறாரு. இப்போ ஏற்கனவே இந்த மாதிரியான வினாக்கள் நாம் சராசரின்ற வீடியோ கான்செப்ட் ப்ளஸ் எடுத்துக்காட்டு கணக்குகள்லாம் அப்லோட் பண்ணும்பொழுது இந்த மாடல் கொடுத்துருக்குறோம். அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ இன்னும் இந்த தேர்வர் கேட்டிருக்கக்கூடிய வினாவிற்கான விடையை தனியாக பார்க்கலாம். இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறாரு. இதில் ஏபிசிகளின் சராசரி எடை 45 கிலோகிராம். அப்படின்னா அந்த ஏபிசின்றவர் 3 நபர்களை குறிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், இல்லை பொருட்களை குறிக்கிறதுன்னு கூட எடுத்துக்கலாம். அது எதுவுமே இல்லை, பொதுவாக ஜென்ரலாக ஏபிசின்னு கொடுத்துருக்குறாங்க. சராசரி எடை 45. இப்போ கூடுதலை அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சராசரியை எண்ணிக்கையால் பெருக்கணும் அப்படின்னா கூடுதல் கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கூடுதல் ஈக்குவல் டு சராசரி இன்ட்டு எண்ணிக்கை. கூடுதல் ஈக்குவல் டு சராசரி பெருக்கல் எண்ணிக்கை. சரி, அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பேர் கொடுத்துருக்குறாங்க ஏபிசின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த 3 பேருடைய எடையை கூட்டுறோம். ஸோ எடையை கூட்டினோம்னா என்ன வரும் அப்படின்னா சராசரி 45, எத்தனை பேர்? 3 பேர். ஸோ பெருக்குனிங்கன்னா 3×5 5, மீதி 1, 3×12 1 13. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 135 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அடுத்தது ஏபியினுடைய சராசரி எடை 40 கிலோகிராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சராசரி 40, மொத்தம் 2 பேர், ஏபின்னு 2 பேர். அதனால் பெருக்குனிங்கன்னா 40 2ஆல் பெருக்குனா 80. அடுத்தது பிசியினுடைய சராசரி எடை 43. ஸோ அப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 43 2ஆல் பெருக்குனிங்கன்னா 86 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இதான் கொடுத்துக்கிற கொஸ்டின்ல இருந்து நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா பியினுடைய எடை கேட்குறாங்க. சரி, இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 135 அப்படின்னு ஒரு கிடச்சிருக்கு. அப்புறம் இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ வேணால் உங்களுக்கு புரியணுன்னா இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ அந்த ஏ ப்ளஸ் பி இருக்கு இல்லையா 80ன்னு சொல்லிட்டு அதை மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ மொதல் ஈக்குவேஷனில் இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 80 அப்படின்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்போ 80 ப்ளஸ் சி ஈக்குவல் டு 135. அப்போ இதிலிருந்து சி ஈக்குவல் டு 135 மைனஸ் 80. ஸோ 5, 13 8 போச்சுன்னா 5. அப்போ சி 55 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஆனால் கொஸ்டினில் பியோட ஆன்சர் தான் கேட்குறாங்க. அப்போ பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா தேர்ட் ஈக்குவேஷனில் தான் பிசின்னு 2 வேரியபிள் வருது, சி 55ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் பி அப்படியே போட்டுக்கிறோம், சிக்கு பதிலாக 55 போட்டுக்கலாம், ஈக்குவல் டு 86 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஸோ இதில் இருந்து பி இஸ் ஈக்குவல் டு 86 மைனஸ் 55. ஸோ 6ல் 5 போச்சுன்னா 1, 8ல் 5 போச்சுன்னா 3. அப்போ பி 31 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஓகேவா? சரி, ஆன்சர் பி 31 கிலோகிராம். சரி, ஏற்கனவே நாம் சி கண்டுபிடிச்சிட்டோம், பி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 2 மதிப்பு எடுத்துக்கிட்டு போயிட்டு மொதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ கிடச்சிரும். சப்போஸ் ஏ கேட்கட்டா அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதே போல் உங்களுக்கு விடை தெரியாத கணக்குகள் ஏதேனும் இருந்தால் இங்கே குறிப்பிட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் 8015118094க்கு தகவல் கொடுங்க. உங்களுக்கு தேவையான தகவல்களும் குறிப்புகளும் அனுப்பி வைக்கப்படும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.